ஒரு நோன்பாளி நாசுக்குள் தண்ணீர் செலுத்தும் பொழுது மிக அதிகமாக எல்லை மீறி செலுத்தினால் அது உட்பகுதிக்குள் சென்றுவிடும். எனவே ஒரு நோன்பாளி தான் நோன்பு என்பதை ஞாபகம் வைத்திருக்கும் நிலையில் எல்லை மீறி நாசுக்குள் தண்ணீர் செலுத்தினால் அந்த தண்ணீர் உள்ளே சென்றால் நோன்பு முறியும் என்ற அறிவுடன் இருந்தால் அவ்வாறு இருந்துவிட்டு அதை எல்லை மீறி நாசிக்குள் தண்ணீர் செலுத்தி தண்ணீர் உட்பகுதிக்குள் செல்லுமாக இருந்தால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். அவன் அதனை வேறொரு நாளிலே அல்லாஹ் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அன்றைய தினம் நோன்பு திறக்கும் வரைக்கும் அவன் நோன்பாளியை போன்று உண்ணாமல் குடிக்காமல் உடலுறவு கொள்ளாமல் இருந்து கொள்வது முக்கியமானதாகும்.